பிரைஸ் த லார்ட். ஆராதனை என்றால் என்ன? உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளா சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பாட்டு பாடுறது ஆராதனைங்கன்ட்டு. ஆனா பாட்டு பாடுறது கூட ஆராதனையில ஒரு பாட்டு தான். நம்ம எதுக்காக பாட்டு பாடுறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு. அப்ப ஆராதனை எதுக்கு? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, அவரை உயர்த்துறதுக்கு. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஈசாக்கும் சொல்றாங்க, நாங்க கர்த்தரை தொழுது கொள்ள போறோம்ட்டு. கர்த்தரை தொழுது கொள்றதுன்னா அவர் ஆராதனை செய்யறதுங்க. புதிய ஏற்பாட்டுல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நீங்க ஒத்த விஷயம் தெரியாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்க உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பீங்க பாத்தீங்களா, அதுதான்ப்பா புத்தி உள்ள ஆராதனை அப்படின்ட்டு. அப்ப நான் ஏசப்பாக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னா, அவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னா, அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் வெறுத்து மறந்துட்டு என்ன நான் அவருக்கு ஜீவ பலியா அவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னா அதுதான் புத்தி உள்ள ஆராதனையாமா. அப்ப ஆராதனை பண்ற பிள்ளைகள் எதுக்காக ஆராதனை பண்றீங்க? கர்த்தருக்காக ஆராதனை பண்றீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்காக செய்யணுங்க. அதுதாங்க உண்மை உள்ள ஆராதனை. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் தான் பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்யறோம்? ஏசு அப்படின்னா நம்ம மகிமைக்காக மட்டும்தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.